தேர்தலில் வந்துட்டாவே போதும் கத்தி எடுத்து சுற்றுவாங்க, கம்பை எடுத்து சுற்றுவாங்க, வேலை எடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி யாருன்னு பார்த்தினாக்கா ஒரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் தாங்க. திடீர்னு வேலை எடுத்து சுற்றிட்டுக்கிறாரு. அடா இது என்னப்பா கூத்தாக்குது? அடா பாவீங்களா, மக்களை ஏமாத்துறதுக்கு புது புதுசாக யுத்தியை கையில் எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்து மக்கள் முட்டாளுங்கன்னு நினச்சி இப்படி தூக்கி சுற்றிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறிக்கொண்டு அதே பிரச்சாரம் மேற்கொண்ட மாதிரி இந்ததே உதயநிதி ஸ்டாலின் தாங்க. சனாதனத்தை சாமி கடவுளே அழிக்கணும், கடவுளே இல்லைன்னு சொல்லி கொடுத்தது தான் நமது உதயநிதி ஸ்டாலின், திமுக என்றும் ஆட்சிக்காரர்கள். இவங்க திட்டமே பெரியார் கொள்கையை பின்பற்றவங்க ஓகேப்பா, சனாதனத்தை அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்போ இந்து மக்களின் ஓட்டு வேணும். இங்கே யார் இருக்கான்? இந்து மக்கள் இருக்காங்க. இந்து மக்கள் எப்படி ஓட்டு வாங்கணும்னா இந்த மாதிரி வேல் எடுத்து சுற்றணும், கம்பு எடுத்து சுற்றினா முட்டா பசங்க ஓட்டு போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு வேலை எடுத்து சுற்றி கொண்டு மக்களை இன்னுமே முட்டாளாக்கி கொண்டிருது தான் இந்த திமுக அரசு. கண்டிப்பாக முட்டாள், நம்ம முட்டாள் தாங்க. வேலை எடுத்து காட்டினாக்கா நமக்காக வந்துட்டாயா, போடியா ஓட்ட, போடியா ஓட்ட, உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் தாங்க அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கும்போது தான் நம்ம அனைவரையுமே 5 வருஷத்துக்கு ஒரு டைமு இந்த மாதிரி கம்பு எடுத்து வேலை எடுத்து சுற்றி நம்ம ஏமாத்துறாங்க. மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.